வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம குஜராத்தை ஒட்டின மாதிரி ராஜஸ்தான் வரும் வேர்க்கடலை மண்டி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அந்த சிமெண்ட் அடிது பாருங்கள். காய் வைக்கிறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் இந்த லாரி எவ்வளோ பெருசு ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்சியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. இன்னும் சரியாக வரத்த ஆரம்பிக்கலை. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரை கொஞ்சம் மழை இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகின்னு இருக்குது. வர்ற கடலையும் ஈரப்பதம் ஆச்சு, மாய்ச்சல் அதிகமாக இருக்குது. சாப்பிடும்போது பச்சை கடலை மாதிரி தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. நான் புண்ணாக்கு வந்தது, ஆனால் அந்த வேலை ஆகலை. பழைய ஸ்டாக்கை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச அப்புறம் புது ஸ்டாக் வரும். அதனால் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். வேர்க்கடலை போடலன்னா வேர்க்கடலை இன்னும் ஸ்டாக் வரல. அடுத்த இதுவும் வரும் போல இருக்குது. இந்த அளவுக்கு அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிமெண்டட், அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரேட்டு போயின்னு இருக்குது. 50லேருந்து 60 அப்படி போயின்னு இருக்குது. வரும்போது தான் ஒரு இது குறையும். நெக்ஸ்ட்டு கேட்பேங்க, நம்மக்கிட்ட கேட்கும்போது வேர்க்கடலை எல்லாம் அதிகமாக எவ்வளோ கிடைக்கும், எது கிடைக்கும், பருப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ். எப்பவுமே சீசன் நேரத்தில் குஜராத்தெல்லாம் இப்போ சீசன் போயின்னு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் 5 லோடு 10 லோடு வச்சுட்டு மிஷின் காமிச்சிருக்கோம். ஒன்று மிஷின் வந்து பார்த்துருக்கேன், டிராக்டர் அட்டாச்மெண்ட். நீங்கள் பெருசாக ஷெட்டு போனதெல்லாம் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி மிஷின் வாங்கிட்டு வச்சிங்கன்னா பருப்பு எப்போனா நீங்கள் ஆடிக்கலாம். டிராக்டர் அட்டாச்மெண்ட் தான். 37 ஹெச்பிலேருந்து ஒரு 45 ஹெச்பியில் முடிஞ்சிடும். ஒரு பக்கம் வேர்க்கடலை மிஷின், அந்த வேர்க்கடலை பெட்டி போட்டு அது மேலே சவுண்டோடு வர்றது நீங்கள் ஒரு பெரிய ஷெட்டுக்குள்ளே நம்மலாம் பார்த்துருக்கோம். இது டிராக்டர்லேயே வச்சு அடிச்சோம்னா அட்டகாசமாக தூக்கி வந்துடும். அடுத்த ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மள தான் இந்த பொசிஷன். இந்த முறை குஜராத்லலாம் நிறையா மழை பெஞ்சு விதைங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க தெரியல. நம்ம பக்கம் தான் ட்ரை பண்ணோம். K6 கிடைக்கிற விதைங்களை இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்காக இது ஒன்று வெள்ளைக்கல்ல நாட்டுக்கல்ன்றது நம்ம பக்கமும் இருக்குது. நல்லா அந்த விதைகிற இடம்லாம் வாங்கி கொடுக்குறோம். அது வந்து அங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இங்கே வந்து கடலை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நம்ம பக்கம் விற்பனைக்கு போகுதுன்னா வேறு மாதிரி இதை வாங்க மாட்டான். உருட்டு சைஸில் வெள்ளை சைஸில் இருக்குது. நம்ம பக்கம் அந்த சாஸ் நாட்டுக்கல்ல அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த முறை கொஞ்சம் மழைனால அதிகமாக வாங்கிட்டு அதை நம்ம பாருங்கள். இன்னொன்று ஒரு நிமிஷம். இன்னொன்று இந்த ஷெட்டு பாருங்கள். அதாவது அந்த பீமே இல்லாமல் எவ்வளோ நீட்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி நீட்டு இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்டமான ஷெட்டு. ஒரு ஷெட்டு காலியாக தான் இருக்குது இன்னும். மழை வந்தால் எவ்வளோ வந்தாலும் அதை அதாவது 2 ஷெட்டு இணைச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், அந்த ஷெட்டு காலியாக இருக்குது. இன்னும் அந்த மாதிரி ஷெட்டு இன்னும் உள்பக்கம் நிறைய இருக்குது. அதாவது ஒரு எப்படியும் 50-100 ஏக்கரால் போட்டிருக்காங்க போகுது. அந்தளவுக்கு ஒரு நல்ல அருமையான செட்டப்புங்க. இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் கிடக்கு. இன்னும் சீசன் சரியாக ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் ஒன்று வேலை கொஞ்சம் குறையும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இனிமேல் வேர்க்கடலை வியாபாரம் செய்யணுன்றவங்கலாம் ஒன்று தான். இந்த மாதிரி டிராக்டர் அட்டாச்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு செத்துமா ரேட் மட்டும் தான் தெரியல. ஓனர் ரொம்பவே வேலை காமிச்சிக்கிறார். இன்னும் அவர் நம்ம பார்க்க முடியல, அதனால் ரேட் எடுக்க முடியல. டிராக்டர் அட்டாச்மெண்ட் அவ்வளோ கை ஒரு ரேட் தான். நீங்கள் எங்கே வேணா ஷெட்டு மழை காலத்தில் ஒரு ஷெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லை வெயில் காலத்தில் ஓப்பன்லேயே நீங்கள் வேர்க்கடலை அடிக்கலாம். எல்லா வசதி நம்ம வீட்லேயே வந்து வேர்க்கடலை மில்லு தான். வேர்க்கடலை வாங்கி வச்சு நீங்கள் எப்போ வேணால் உடச்சி பண்ணிக்கலாம். அதான் நண்பர்களே இப்போது கான்செப்ட். இங்கே கொஞ்சம் மழை அதிகமாக, ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சுஸ்தாக தான் இருக்குது வேலைங்க. புறாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேட்டை புறாங்களுக்கு. இங்கே புறாங்கெல்லாம் இங்கே ஜனங்க நான் வெஜிடேரியன் ஏரியான்றதுனால இதுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதே நம்ம ஊர் இருந்தால் இன்றைக்கி முடிச்சுட்டு இருப்பாங்க வேலையை. எவ்வளோ வண்டி இந்த மாதிரி ஐடி ஆகும்போது அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா இங்கே ஒயரெல்லாம் வந்துட்டு நம்ம மாதிரி அந்த பொங்கு தூக்கி வர மாதிரிலாம் பாருங்கள் ஐடி எடுத்துருக்காங்க. இந்த எந்த எல்லாம் கவர்மெண்ட்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க.